ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு கப் தேங்காயும் பாதாமும் வச்சு குழந்தைகள்லேருந்து பெரியவங்க முடிக்கு விரும்பி சாப்பிடக்கூடிய சுவையில் ஒரு அட்டகாசமான ரெசிபி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க. ஸ்நாக்ஸ் கேட்குற குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், விரும்பி சாப்பிடுவாங்க. அதே சமயம் ஹெல்த்தியாகவும் இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேங்க. முழு தேங்காயில் அரை மூடி தேங்காய் இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். தேங்காய் ரொம்ப முத்தின தேங்காயும் இல்லாமல் ரொம்ப இளந்தேங்காயும் இல்லாமல் நடுப்பதமாக எடுத்துக்கோங்க. அது கூடவே ஒரு 20லேருந்து 30 பாதாம் எடுத்திருக்கேங்க. நம்ம எடுத்திருக்க தேங்காய்க்கு இந்த அளவுக்கு பாதாம் எடுத்தால் போதுமானதா இருக்கும். அடுத்ததா ஒரு சுடு தண்ணி வச்சுட்டு இந்த பாதாமை தோல் நீக்கி எடுத்துக்கலாங்க. தண்ணி நல்லா கொதிக்கும்போது நம்ம பாதாம் அதில் சேர்த்துட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 10 நிமிஷம் கழிச்சிட்டு நம்ம அழுத்தினோம்னா போதும், பாதாம்லேருந்து தோல் பிரிஞ்சு வந்துடும். நீங்கள் இந்த மாதிரியும் செய்யலாம். இல்லை பாதாம் நைட்டே ஊற வச்சு காலை எந்திரிச்சு தோல் நீக்கிட்டு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே உரிச்சும் செய்யலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் காமிக்கிற மாதிரி அழுத்துனீங்கன்னா பாதாம்லேருந்து தோல் அப்படியே நீங்கி வந்துடும். இந்த மாதிரி எல்லா தோலும் நீக்கி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ பாதாம் எல்லாமே தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்துதான் இது கூட ஒரு 10 முந்திரி, முழு முந்திரி சேர்த்துக்கிறேங்க. இது கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான். ஆனால் சேர்த்து செய்யும்போது சுவை நல்லாயிருக்கும். ஒரு நான் எடுத்திருக்க 30 பாதாமுக்கு ஒரு 10 முந்திரி அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காயில் பின்பகுதியில் இருக்க அந்த தோல் பகுதி நீக்கிறதெல்லாம் நீங்கள் நீக்கிக்கலாம். நீக்கிட்டு அந்த வெள்ளை பகுதி மட்டும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி அப்படியே சேர்த்துக்கிறேன். இந்த தேங்காய் கூடவே நம்ம ஊற வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருந்த பாதாமும் முந்திரியும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு மணத்துக்காக ஒரு 2லேருந்து 3 ஏலக்காய் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஏலக்காய் உங்கள் விருப்பத்தை வந்தளவு கூடவோ குறைவோ சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 ஏலக்காய் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணுங்க. ரொம்ப நைஸாக வலுவலுன்னு அரைச்சிடாதீங்க. கொரகொரன்னு பல்ஸ் மோடில் அடித்து எடுத்துக்கலாம். இல்லை 2-3 டைம் ஓட்டி எடுத்திங்கன்னா நான் காமிச்சிருக்க மாதிரி வந்துடும். உங்களுக்கு தேங்காய் அங்கங்கே தட்டுப்படணும். நம்ம பாதாம் சேர்த்துருக்கறனால அதில் இருக்கிற ஈரப்பதத்துக்கும் தேங்காயில் இருக்கிற ஈரப்பதத்துக்கும் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். அதனால் விட்டு விட்டு அடித்து எடுத்திங்கன்னா இந்த மாதிரி கொரகொரப்பாக வந்துடும். இப்போ எடுத்து ஓரமாக வச்சிடலாங்க. ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் 100 ml அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். இது வந்து காய்ச்சாத பால் தான். பால் நல்லா காஞ்சு பொங்கி வரணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க. பால் இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வர டைமில் இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த பாதாம், முந்திரி, தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாங்க. அந்த விழுது மட்டுமே சேர்த்தாலே போதுமானதாக இருக்கும். இப்போ நான் எடுத்திருந்த தேங்காய் அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 100 ml அளவுக்கு பால் போதுமானதாக இருந்தது. நீங்கள் தேங்காயும் பாதாமும் கூட எடுக்கும்போது அந்த பாலோட அளவும் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பாலில் தான் இந்த தேங்காய் நல்லா வெந்து வரணும். அதனால் பாலோட அளவு வந்துட்டு நீங்கள் சேர்க்குற தேங்காயை பொறுத்து சேர்த்துக்கோங்க. அரைச்சி வச்சுருந்த தேங்காய் விழுதெல்லாம் சேர்த்துனதுக்கப்புறமா ஃப்ளேம் லோவில் வச்சுட்டு ஒரு 5லேருந்து 8 நிமிஷத்துக்கிட்ட நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. அந்த பால் நல்லா இஞ்சி அப்படியே பேனில் ஒட்டாமல் நல்லா திக்காக திரண்டு வரும். அந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ 8 நிமிஷம் கழித்து பாருங்கள், இந்த பால் நல்லா இஞ்சி இந்த மாதிரி பேனில் ஒட்டாமல் திரண்டு வர டைமில் இதுக்கு தேவையான அளவு இனிப்பு சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி ஒரு 100 கிராம் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன். நீங்கள் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக பொடிச்ச வெல்லமும் சேர்த்துக்கலாம். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா மிதமான தித்திப்பாக இருக்கும். உங்களுக்கு நல்லா தித்திப்பு ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னா இனி ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு தித்திப்பு பத்தலைன்னா திரும்பி சேர்த்துக்கோங்க. வெல்லம் சேர்க்கும் போதும் நாட்டு சர்க்கரை சேர்க்கும்போது அந்த இனிப்பு கொஞ்சம் மாறுபடும். அதனால் சேர்த்துட்டு நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்திங்கன்னா அந்த நாட்டு சர்க்கரை நல்ல இலகி அப்படியே தண்ணி விட ஆரம்பிக்கும். அந்த தண்ணியிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுட்டிங்கன்னா லைட்டாக சைடில் அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். அந்த அளவுக்கு வரும்போது இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு திரும்பியும் கலர் எடுத்துக்கணுங்க. கைவிடாமல் கிளற வேண்டிய அவசியம் கிடையாது. லைட்டாக கிளற விட்டுட்டு ஃப்ளேம் லோவில் வச்சுட்டிங்கனாலே போதும். நல்லா அப்படியே அந்த நாட்டு சர்க்கரை கூட இந்த தேங்காய் நல்லா அப்படியே ஒன்றோட ஒன்று சேர்ந்து நல்லா இறுகி வரும். இடையில இடையில கிளற விட்டோம்னா போதும். நெய் சேர்த்து நல்லா கலர்னதுக்கப்புறமா ஒரு 8 நிமிஷத்துக்கிட்ட நல்லா திரண்டு வர ஆரம்பிக்கும். லைட்டாக இந்த மாதிரி பேனில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வரும். இந்த பதத்தில் நம்ம இறக்கிட்டோம்னா நமக்கு பர்ஃபி சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு நல்லா நல்லா கெட்டியாக வேணும் அப்படின்னா இனி ஒரு 5 நிமிஷம் நல்லா கலர் எடுத்திங்கன்னா தேங்காய் நல்லா இறுகி பர்ஃபி உங்களுக்கு கெட்டியாக வரும். நான்ஸ்டிக் பேன் வச்சிங்கன்னா இடையில கைவிடாமல் கலர வேண்டிய அவசியம் கிடையாது. இடையில கலர்னா போதும். நீங்கள் இரும்பு கடாயோ இல்லை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடாயோ வைக்கும்போது கொஞ்சம் கைவிடாமல் கலர வேண்டிய அவசியம் இருக்குங்க. இப்போ நெய் தடவம் தட்டில் அந்த கலவையை சேர்த்துட்டு நல்லா ஏகத்துக்கு பரப்பி விட்டுக்கலாம். நீங்கள் கேக் ட்ரேயில் இருந்தாலும் கேக் ட்ரேலையும் சேர்த்துக்கலாம். ஒரு 10லேருந்து ஒரு 20 நிமிஷத்துக்கிட்ட அப்படியே விட்டுருங்க. நல்லா செட் ஆகி வரட்டும். நல்லா செட் ஆனதுக்கப்புறமா நம்ம பீசஸ் போட்டு எடுத்துக்கலாம். இதுவே நீங்கள் நல்ல அதாவது முத்தனை மாதிரி செஞ்சுருக்கீங்க, நல்ல கெட்டியாக பர்ஃபி வேணும் அப்படின்னா நல்லா இறுகின மாதிரி செய்வீங்க இல்லையா, அப்போ அந்த தட்டில் சேர்த்துனோனையுமே பீஸ் போட்டுருங்க. ஏன்னா ஆறுனதுக்கப்புறம் பீஸ் போடுறதுக்கு வராது. இப்போ 20 நிமிஷம் கழித்து நல்லா பீஸ் போட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான சுவையான தேங்காய் பாதாம் பர்ஃபி ரெடிங்க. நீங்கள் இதில் லட்டாவும் பிடிச்சு கொடுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸுங்களை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப்